நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனே தட்டிடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அருண் ஆனந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இது மிஷின் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. ஆமாடா மிஷின் தான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்ல, இடே காளி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு. மிஷின் என்ன ஓடிட்டுருக்கு? ஆமாம் சார், நான் யாரும் மெக்கானிக்கலுக்கு கால் பண்ணவே இல்லையே, நீங்கள் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆனந்த் வேமா வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் இருக்காங்களா உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நான் அவ்வளோ தூரம் சொல்லி நீ வந்து மிஷினை சரி பண்ணிட்டு போயிருக்கேல்ல அப்படின்னு சொல்ல, என்ன சார் இது, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் அங்கே வருவேனா? நான் வரவே இல்லையே, நான் இன்னும் அதே கம்பெனியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் யார் சரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் யோசிக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை சார், இந்த மிஷினை பற்றி சரி பண்ண தெரிஞ்சவங்கள ரெண்டு பேர், அதில் நான் ஒருத்தர், இன்னொரு டெல்லியில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி சரியாக இருக்கும், இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். டே யாரா மிஷினை சரி பண்ணுது அப்படின்னு கேட்க கார்த்தி வந்துட்டு மாசாக வர்றாங்க. ஓஹோ நீ தானா? ஆமாம், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்க கார்த்தி சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் இது பெரிய உலக அதிசயம் பாரு அப்படின்ற கணக்கில் பதில் சொல்கிறாரு. இந்த மாடலை வந்துட்டு மொபைலில் போட்டு பார்த்தா அதுக்குரிய கேட்லாக் வரப்போகுது, எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்குது, அதை தான் பார்த்து நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, என்னமோ ஒரு வழியாக சரி பண்ணிட்டேன், ஆனால் 2 மணி நேரம் மிஷின் ஓடாமல் இருந்துச்சுல, அதில் 10 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு. நீ கம்பெனிக்கு வந்த நாளே 10 லட்சம் லாஸு. சரி விடு, என்ன பண்ணுறது, அதை என்னோட கணக்கில் ஏற்றிக்கிறேன், ஆடத்தில் இருந்தாவது ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்னு சொல்ல சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க. ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, கார்த்திக் சார் வந்ததுக்கப்புறம் தானே இந்த மிஷினை ஓட வச்சுருக்காங்க, அதை லாபம்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல, நான் பேசுகிறது தான் இங்கே நீங்கள் கேட்கணும், நீங்கள் பேசுகிறது ஒன்றும் கேட்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த 10 லட்சத்தை யார் ஈடுகட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ சுற்றி இருக்கிற லேபர்ஸ்லாம் சொல்கிறாங்க, சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் 2 மணி நேரம் ஓவர் டியூட்டி பார்த்து நாங்கள் அதை ஈக்குவல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, என்னமோ நீங்கள் இதுக்கு மேலே சொல்கிறப்ப நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தா அருண் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அருண் சொல்கிறாங்க, என்னமோ அவனை ஓட வைக்க போகிறேன்னு சொன்னேன், ஆனால் அந்த கடவுளும் எல்லாமே வந்துட்டு அதிர்ஷ்டமும் கார்த்தி பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, இனிமே பொறுத்து இருந்து என்ன நடக்குன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் மறைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் இந்த பக்கம் லேபர்ஸை தான் வந்துட்டு கார்த்தி பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க எனக்காக நீங்கள் ஏன் வந்துட்டு ஓவர் டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் இந்த கம்பெனிக்கு வரமாட்டிங்களா, நான் எத்தனை டைம் ஏங்கியிருக்கோம், ஆனால் இப்போது எங்களை மாதிரி லேபராக வந்திருக்கீங்க சார், உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் 2 மணி நேரம் என்ன 10 மணி நேரம் கூட விடிய பார்ப்போம் அப்படின்னு சொல்ல கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீனில் அங்கே வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பைசா மூஞ்சியும் அந்த பணப்பிசாசு வந்துட்டு 2 பேசிகிட்டு இருக்குதுங்க. இங்கே பாரு ரியா, அத்தை உன்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்ததுலேருந்து ஏங்கிட்டு இருக்க, அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, நான் சொல்கிற மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக அத்தை உன்னை மூத்த மருகளாக ஏற்றுப்பாங்க, அத்தை வந்துட்டு இந்த சாமி புரஸ்காரம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வீக்கு, அதெல்லாம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, என் மருமக இதுதான் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு தேராட்ட இழுப்பாங்க பாரு அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்குறாங்க. ஆமாம், ஒரு 4 நாள் பூஜை பண்ணி டெய்லி போய் நெத்தியில் திருநீர் வச்சு விட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அத்தை உன் பேச்சை தான் கேட்பாங்க, உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அதில் வேற மகேஷ் சவால் விட்டுருக்கான், ஜெயிப்பானா தோப்பானா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருப்பாங்க, இந்த சமயத்தை நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ நம்மளோட மைண்ட் வைஸ் ஆகி அந்த அருண் ஒழுக்க மறக்கவும் தானே நீ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, அருணே இவளுக்கு ஒரு பாயாசத்தை ரெடி பண்ணே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்த சீனில் ரியா வந்துட்டு பூஜை ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆஹா எல்லாம் ரெடியாக இருக்குது, நம்ம விளக்கேற்றுறது மட்டும் தான் பாக்கி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மீனாட்சி கலட்டி எரிஞ்ச தாலி இருக்குது. அதை பார்த்ததுமே எரிச்சலாகி அந்த தாலியை வந்துட்டு தூக்கி எறிகிறாங்க. அந்த இடத்துல தான் அப்போ அபிராமி வர்றாங்க. டக்குன்னு எரிஞ்ச தாலியை பார்த்ததுமே, இங்கே வாடி வெளியில் அப்படின்னு சொல்ல ரியாவும் வர்றாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட மூத்த மருமக தாலி எடுத்து எரிஞ்சிருப்பனி அப்படின்னு சொல்ல, அத்தை அவளாம் ஒன்றும் மூத்த மருமக கிடையாது, நான் தான் இனிமேல் உங்களுக்கு மூத்த மருமக, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, வாயை மூடிச்சு, நீலாம் ஒருத்தியாகும், நீ என்னோட மூத்த மருமகளாக்கும், பேச வந்துட்டா பெரிய இவ்வளாட்டம், என்றைக்குமே மீனாட்சி மட்டும்தான் என்னோட மூத்த மருமக, இங்கே பாரு என்ன அத்தன் கூப்பிட்ற உரிமை என் 3 மருமகளுக்கு மட்டும்தான் இருக்கு, என்னோட மூத்த மருமக மீனாட்சி, இளைய மருமகள் தீபா, அப்புறம் அந்த கலது ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்வர்யா இதில் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க அத்தை, இப்போ நான் தான் உங்களோட மருமக, அவள் தான் வந்துட்டு உங்கள் பையன் கட்டின தாலியை அத்தெறிஞ்சிட்டு போயிட்டாள் அப்படின்னு சொல்ல, ஆமாம் என் மகன் பிடிக்காம பண்ண காரியத்தினால அவள் போகத்தான் செஞ்சா, ஆனால் கண்டிப்பாக அவள் இந்த வீட்டுக்குள்ளே திருப்பி வருவா, அவள் தான் என்னோட மருமக அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அப்போ உங்கள் பையன் வந்துட்டு என் கழுத்தில் கட்டியிருக்காரு, இந்த தாலிக்கு அதுக்கு வந்துட்டு என்ன மதிப்பு இருக்குது, இங்கே பாருங்கள் என்றைக்குமே நான் தான் உங்களோட மருமக, அதை மறந்துடாதீங்க, இதை இந்த ஊர் உலகம் சொல்லத்தான் போகுது, நீங்கள் வேணா அவளைன்னு சொல்லிக்கிட்டு இருங்க, அதெல்லாம் இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல, வாயை முறி இனிமேல் அத்தை கொத்தன்னு பேசிட்டு இருந்தால் பல்ல உடைச்சு கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசி உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் வந்துட்டு சாமி கும்பிடணும், மூத்த மருமகளா எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராடு ரியா விறுவிறுன்னு வந்துட்டு பூஜை ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு சாமி கும்பிட்றதுக்காக போகும்போது அபிராமி வந்துட்டு, எவ்வளோ தைரியம், நான் எவ்வளோ தூரம் சொல்லியும் நீ பாட்டு பூஜை ரூமுக்குள்ளே போய்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரியா பின்னாடியே போய் ரியாவை வந்துட்டு வெளியில் தள்ள பார்க்குறாங்க. அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்ல ஓங்கி அடிக்கிறதுக்காக போகிறாங்க அபிராமி. ரியா வந்துட்டு அபிராமி கையை பிடிச்சிட்டு அவங்கள பின்னாடி தள்ளி விட்டுறாங்க.
போகிறாங்க. நல்ல வேளைக்கு அந்த சமயத்தில் தீபா வந்துடுறாங்க, டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ அத்தையே அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை கன்னத்தில் பலாருன்னு விட்டுற. ரியா மறுபடியும் தீபாவை அடிக்க வர்றாங்க. தீபா வந்துட்டு கையை பிடிச்சி முறுக்கி விட்டுறாங்க. மீனாட்சி அக்காவோட தாலி எப்படி எரிஞ்சிருக்க, நீலாம் ஒரு ஆள் நீங்கள் வந்து பூஜை பண்ண வந்துட்டு அப்படின்னு சொல்ல, நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, அது யார் நினச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு ஒழுங்கு அந்த ரூமை விட்டு வெளியில் போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யார் அதை சொல்கிறதுக்கு, இங்கே பாரு கண்டிப்பாக உன் புருஷன் சவாலில் தோக்கத்தான் போகிறான், அதுக்கடுத்து உன்னை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடத்தான் போகிறான் பாரு அப்படின்னு சொல்ல, யார் சவாலில் தோப்பா, என் புருஷன் தாண்டி சவாலில் ஜெயிப்பாரு, ஜெயிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட்டு மீனாட்சி அக்கா கழுத்தில் ஆனந்த மாமாவை தாலி கட்ட வைப்பாங்க, இது நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்டே சவால் வரையா அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்குறாங்க. ஆமாம் சவால் தான், அத்தை கீழே தள்ளி விட்டதுக்கு உன் கையை ஒடிச்சிருக்கணும், போனா போய் தான் விடுறேன் பாரு அப்படின்னு சொல்ல, ரியா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் தீபா விறுவிறுன்னு போகிறாங்க. கீழே கிடக்கிற அந்த தாலி எடுத்து வச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே பூஜை ரூமில் வந்துட்டு வைக்கிறாங்க. அத்தை நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, முதல்ல வந்துட்டு இவளை நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன், இதுதான் என்னோட முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் தீபா நடந்ததெல்லாம் மைதிலி கிட்டே மீனாட்சி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. மீனாட்சி கோவமா, அத்தையை தள்ளி விட்டவளை நீ சும்மாவா விட்ட, ஒரு அறையோட விட்டுருக்க கூடாது, அவளை நல்ல 4 சாத்து சாத்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னக்கா பண்ணுறது, எனக்கு அந்த இடத்துல வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றாங்க. தீபா நல்லா சும்மா விட்டு வந்திருக்கா, நானாக இருந்தால் அவ்வளோதான், அவளை வெட்டியை வீழ்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆனந்து தானே, முதல்ல அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்ல, தீபா சொல்கிறாங்க நீங்கள் வேற சும்மா இருங்கக்கா, ஆத்திரத்தில் எதுவும் முடிவெடுத்துறாதீங்க, ஆனந்த மாமா ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி முடிவெடுத்து அவளை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க, ஆனால் அவளை எப்படி அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சே தீரணும், இந்த சொத்தை அடைஞ்சே தீரணும்னு பேயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, ஆமாம் தீபா நான் அவளை வெளியேற்றுறதுக்கு எல்லா விதமான உதவியும் நான் உனக்கு செய்கிறேன், எல்லா ஐடியா கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருநாதர் மைதிலி வந்துட்டு இங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தீபா இடத்துல மைதிலி இருந்திருக்கணும், போட்டவளை விளாசுன்னு விளசிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் வாய்ஸ். ஏன்னா மைதிலி வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் போல்டாக பதிலுக்கு பதில் தான் பேசுவாங்க. அடுத்து வந்துட்டு அந்த பக்கம் ரியாவையும் ஐஸ்வர்யாவையும் காமிச்சிட்டு இருக்காங்க. ரியா வந்துட்டு போச்சு அவன் என்கிட்ட சவால் விட்டா, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட நின்று புலம்பிட்டு இருக்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியவே இல்லை, எப்படியாவது அவகிட்ட விட்ட சவாலில் நான் ஜெயிச்சே தீரணும், இல்லாட்டினா அவ்வளோதான் என்னோட மான மரியாதையெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல, அடப்பாவி அப்படின்னு ஒன்று உனக்கு இருக்கா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஆனந்து கால் பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அவர்கிட்ட கால் பண்ணி தீபா என்னை அடிச்சிட்டான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, அடிச்சிட்டான்னு சொல்லு, எதுக்கு அடிச்சேன்னு சொல்லி கேட்பார்ல, அதுக்கடுத்து அவங்க அம்மாவை தள்ளி விட்டேன்னு சொல்லு, நல்ல ஆளை பாரு, இப்படிலாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, அம்மா சென்டிமெண்ட்டில் ஆனந்த் வந்துட்டு அந்த பக்கம் போயிடுவார், இப்படிலாம் பண்ணாத, இதுக்கு நான் உனக்கு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஐடியா அப்படின்ற மாதிரி ரியா கேட்குறாங்க. உன் சொந்தக்காரங்களெல்லாம் வர வச்சு எங்கள் பொண்ணு கழுத்தில் கட்டியிருக்க தாலிக்கு என்ன ஒரு இது அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லு, அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் எங்கள் அத்தை முழிப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்படி சொந்தக்காரங்க தான் எனக்கு யாரும் கிடையாதே அப்படின்னு சொல்ல, அதானே இருந்த நாப்பில் ஒன்னெல்லாம் வந்துட்டு வீட்டில் சேர்த்துப்பாங்களா உன்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு தான் இருக்குது, அதுக்கெல்லாம் நீ பயப்படாத, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெல்ல கடைஞ்ச ஐஸ்வர்யா ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2 பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு.